இருக்கிற எல்லா மேய்ப்பர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளில் தேசத்திலே அநேக கள்ள மேய்ப்பர்கள் ஊழியத்தில் எழும்பியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக, சபையில் ஒரு மறுரூபத்தை கொடுக்கும்படியாக, ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாகிற ஊழியர்களை எழுப்பும்படியாக நாம் ஒரு திசை ஒப்பு கொடுப்போம். சபையில் இருக்கிற ஆத்துமாக்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை நம்ம தேசத்திற்கு தரும்படியாக, எல்லா ஊழியர்களையும், எல்லா மேய்ப்பர் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே சந்திக்கும்படியாக, நீங்கள் எந்த சபைகளுக்கு போறீங்களோ உங்கள் மேய்ப்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த மேய்ப்பர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரலோக ராஜ்யத்திற்கு மேய்ப்பர்களும் தகுதியாகணும், ஆத்துமாக்களும் தகுதியாகணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கோபம் சபைகளிலே, ஊழியக்காரர் குடும்பத்திலே, விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே வஞ்சிக்கிற ஊழியர்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு சபையோடும், ஒவ்வொரு ஊழியர்கள் போயிடும், ஒவ்வொருடைய மேய்ப்பர்கள் மேலும் இருக்கும்படியாக 5 வித ஊழியர்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்களை வைத்து நம்ம ஜெபித்து தேசத்தில் ஒரு ஜெயத்தையும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜெபத்திலே திறப்பிலே நிற்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் தேசத்தில் எழுப்பி இருக்கிற எல்லா ஆண்டவரை மேய்ப்பர் ஊழியர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மேய்ப்பர் ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். மேய்ப்பர் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தாங்க, வெலனை தாங்க, சத்துவத்தை தாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை பரலோக ராஜ்யத்திற்கென்ற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியர்களை எங்கள் தேசத்தில் இன்னும் பெருகட்டும் ஐயா. ஆண்டவரை இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே இருக்கிற எல்லா மேய்ப்பர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கள்ள மேய்ப்பர்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா நிர்மூலமாகட்டும். சபையின் மக்களை வஞ்சியாதபடிக்கு இம்மைக்குரிய காரியங்களை ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு போதித்து, ஆண்டவரே அப்பா கிருபையின் உபதேசம் என்று ஆண்டவரே ஜனங்களுக்குள் ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவரே மேய்ப்பர்களை இந்த நாட்களிலே கள்ள போதகம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் சந்திப்பீராக. ஆண்டவரை கனிகளினால் ஜனங்களை அறிந்து கொள்ள அப்பா நீங்க கிருபை தந்து நடத்துங்க. இந்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் எழும்பியிருக்கிற எல்லா கள்ள மேய்ப்பர்களும் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்க கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஆசீர்வதிங்க. அப்படி எங்க தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு சபையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். திறப்பிலே நின்று சுவரை அடைத்து ஜெயத்தை எடுக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியர்கள் எழும்பி ஆவியானுடைய கரத்துல ஆண்டவரை வல்லமையாய் பயன்பட ஒப்பு கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க.